अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह मुहम्मद इब्न अब्दुल्लाह व अला आलिहि व सहबिहि वसल्लम। எல்லா புகழும் நம்மளை படைத்து பரிமாளிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக இந்த அவையில் குழுமியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2026 தேர்தல் தரும் பாடம், அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் தமிழகத்தினுடைய நிலையை குறித்து ஒருவன் அழகாக எழுதியிருந்தான். இந்த நாட்டில் படித்தால் இன்னவெல்லாம் கிடைக்குமா என்பது தெரியாது, படித்தால் வேலை கிடைக்குமா என்பது தெரியாது, ஆனால் நடித்தால் நாடே கிடைக்கும் என்பதற்கு தமிழகம் ஒரு உதாரணமாகிவிட்டது. சரி, இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை, நம் சமுதாயத்திற்கு என்ன படிப்பினை? ஒற்றை வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டுகிறான். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அவர் வந்தால் நன்றாக இருக்கும், அவர் ஆட்சி செய்தால் நன்றாக இருக்கும், இவர் ஆட்சி செய்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பது தப்பில்லை. ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாஹ்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நம் இளைய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது என்று தெரியவில்லை. அதிலும் குறிப்பாக நம் இளம் பெண்கள் வருத்தமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இஸ்லாமிய பெண்களின் இதயங்களை அலங்கரித்தது ஹயா, அவர்களின் நாவுகளை அலங்கரித்தது திக்ர், அவர்களின் வாழ்க்கையை அலங்கரித்தது தக்குவா, அவர்கள் கனவுகளை அலங்கரித்தது சுவனத்தை பற்றிய ஏக்கம். ஆனால் இன்று கண்களின் குர்ஆனின் ஒளியை விட திரையின் ஒளியே அதிகமாகிவிட்டது. வீட்டின் அமைதியை விட சமூக வலைதளங்களின் சத்தமே மனதை ஆட்கொண்டு விட்டது. ஒரு காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் அவர்களுடைய அல்லாஹ்வின் திருப்திக்காக அவர்களுடைய அழகை மறைத்தார்கள். ஆனால் இன்று சில பெண்கள் அந்நியர்களின் பார்வை பட வேண்டும் என்று தங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் நிலை வந்துவிட்டது. அல்லாஹ் இதை விட்டும் நம் இளம் பெண்களை பாதுகாப்பானாக. ஒன்றை நான் நினைவுபடுத்துவேன், இது அரசியல் அல்ல, அரசியலை பற்றி நானும் பேசவும் இல்லை. ஒருவர் புதிதாக கட்சி ஆரம்பிப்பதும், அந்த கட்சிக்காக வாக்கு சேகரிப்பதும், கட்சிக்காக ஆதரவை தேடுவதும், தான் கட்சிக்காக மக்கள் பலத்தை தேடுவதும் அவரவர்களுடைய விருப்பம். அதை பற்றி நான் இங்கு பேச வரவில்லை. நாம் எந்த ஷரியத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஷரியத்தை ஈமான் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்து நான் பேசுகிறேன். தலைவர் தளபதி என்று வாகனத்திற்கு பின்னால் ஓடக்கூடிய நம் இளம் தலைமுறையிடம் நான் கேட்கிறேன், நம்முடைய தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆன சய்யிதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் நான் தான் தலைவர் என்றார்கள். நபிமார்களுக்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவர் என்று சொன்னால், நம்மை போன்ற சாமானியனுக்கு யார் தலைவராக இருக்க முடியும்? இன்றைக்குத்தான் ஒரு கட்சியின் மீது அபிமானம் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக, ஒரு தனிநபரின் மீது பிரியம் இருக்கிறது என்பதற்காக, தான் கொண்டு வந்த ஷரியத்தை, தான் கொண்டிருந்த ஈமானை ரோமத்திற்கு கூட மதிக்காதவர்கள் முடிவு நல்லதாக அமையாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு நம் சமுதாய பெண்கள் இளைஞர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். வீதிக்கு வருவது மட்டுமல்ல, சர்வசாதாரணமாக பேட்டி. ஒருத்தன் சொல்றான், நான் அவரை பார்த்தால் போதும், என்னுடைய லட்சியம் அது என்கிறான். இதுவா லட்சியம்? உன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய தாயை பார், ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் ஓத தெரியாவிட்டாலும் திறந்து பார், அதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறது மார்க்கம். இதாவது பரவாயில்ல, ஒரு பெண்மணி சொல்கிறாள், எனக்கு அவர்தான் அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டும். அதுவெல்லாம் அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அடுத்து அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அபத்தமானது. என்ன சொன்னால் தெரியுமா? ஏன் நான் அவர் வரணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா, எங்களுக்கு ஒண்ணுன்னா அண்ணனால தாங்கிக் கொள்ள முடியாது, தளபதியினால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். என் அருமை முஸ்லிம் சமுதாயமே, உனக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு சொன்னா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, அப்படியே துடிதுடித்து போவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உன்னுடைய தளபதியோ தலைவிதியோ அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்க முடியும். சில பெண்கள் கேவலமாக இருக்கிறது, தன்னுடைய கை குழந்தையை தூக்கி கொண்டு வந்து ரோட்டில் நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் சஹாபிய பெண்களை நினைத்து பார்க்கிறோம். சஹாபாக்கள் போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண் ஓடோடி வருகிறாள். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் போருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை நாங்கள் அனுமதிப்பதில்லை என்று சொல்லி மறுத்து விடுகிறார்கள். உடனே அந்த பெண்மணி செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தையை தூக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுத்துவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நோக்கி போர்க்களத்தில் வருகின்ற அம்புகளை எல்லாம் என்னுடைய மகனை கேடயமாக வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த பெண்மணி. சஹாபிய பெண்மணிகள் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து நிறுத்திய இடம் எங்கே? இன்று இளம் பெண்கள் தன்னுடைய குழந்தையை கொண்டு வந்து நிறுத்துகிற இடம் எங்கே? அது ஷஹாதத், அல்லாஹ்வினுடைய பாதையில் அது போர். அதில் இறந்தால் ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் இங்கு போனால் செத்து விடுவோம், கூட்டு நெரிசலில் ஏதாவது ஆபத்தாகிவிடும் என்று தெரிந்தும் வருகிறார்கள் அல்லவா? இது தற்கொலைக்கு சமம். ஷஹாதத்தா தற்கொலையா? ஷஹாதத்து தான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி இவர்தான், அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி இவர்தான் என்னுடைய ஸ்டார்கள் என்ன வேலையை செய்வார்கள்? நம் சமுதாயத்திற்கு உண்டான ஸ்டார்கள் யார்? அவர்கள் நம்மை நேரான பாதையில் கொண்டு செல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபிக நுஜூம் பி அய்யிஹிம் இக்ததைத்தும் வ இஹ்ததைத்தும். என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஸ்டார்களாக இந்த சமுதாயம் யாரை எடுத்திருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த உரை யாரையும் இழிவுபடுத்துவதற்காக அல்ல, மறைந்து போன மரியாதையை மீட்டெடுப்பதற்காக வேண்டி, திரையை நோக்கி ஓடும் இதயங்களை தீனை நோக்கி திருப்புவதற்காக வேண்டி. ஏனென்று சொன்னால், ஒரு பெண் வீழ்ந்தால் ஒரு குடும்பம் வீழ்கிறது என்ற அர்த்தம். ஒரு குடும்பம் வீழ்ந்தால் ஒரு சமுதாயம் சிதறுகிறது என்ற அர்த்தம். ஒரு சமுதாயம் சிதறினால் உம்மத்தின் கண்ணியம் மண்ணில் விழுகிறது என்ற அர்த்தம். இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம் சமுதாயத்தையும் நம் சமுதாய பெண்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.